ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களிடம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன வாழ்க்கை இது என்றெல்லாம் நினைத்து அனைத்து விஷயத்தையும் தாண்டித்தான் இப்பொழுது நீ வந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் கிடையாதா? பார்க்காத அவமானங்களும் கிடையாது. ஆனாலும் அனைவரையும் சமாளித்து அவர்கள் என்ன பேசினாலும் அது எதையுமே காதில் வாங்காமல் அவர்கள் பேசினதை மட்டும் மனதுக்குள் வைத்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டு வந்து கொண்டுத்தான் இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயத்தை இழந்திருக்கலாம், எவ்வளவோ விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் துளைத்திருக்கலாம். யார் யாரோ உன்னை ஏதேதோ பேசினார்கள். ஆனால் அது அனைத்தையுமே ஒரு ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டு தான் இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, நீ செய்ததற்கான நட்பலன்களை நான் தர வேண்டும் அல்லவா? அவரவர்களுக்கு நான் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன். அது என்னுடைய பொறுப்பு. ஆனால் உனக்கு நான் எதை தர வேண்டுமோ அதை தர வேண்டும் அல்லவா? அதனால்தான் வந்து விட்டேன். நீ எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் புன்னகையாக இருக்க வேண்டும். வாழ்நாளில் பாதி நாள் நீ துளைத்து விட்டாய். காரணம், உனக்கு யாருமே இல்லை. எந்த ஒரு நல்லதையும் எடுத்து சொல்லவும் நல்லது செய்யவும் யாருமே இல்லை. அதனால் ஆனால் இனி உனக்கு எடுத்து சொல்ல 4 விஷயங்கள், நல்லதை உனக்கு புரிய வைக்க, யார் யார் எப்படி என்று உனக்கு தெரிய வைக்க அனைத்துமாக இந்த அப்பா நான் இருக்கிறேன். நீ யாரை முழுமையாக நம்புகிறாய் இந்த உலகத்தில்? மனிதர்களை அல்ல. நம்பியது அனைத்தும் போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாய். இப்பொழுது நீ என்னை மட்டும்தான் நம்புகிறாய். சாய் போதும் எனக்கு, அவருடைய துணை போதும் எனக்கு, அவர் என்னை காப்பாற்றுவார். இப்படி என்னை மட்டுமே நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படி இருக்கும் உனக்கு நான் எக்காலமும் துரோகம் செய்ய விரும்பவில்லை. அதனால் உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையுமே உன்னிடம் ஒப்படைக்க வந்துவிட்டேன். நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன், உன்னுடையது உன்னிடம் நிச்சயமாகவே வரும் என்று. அதனால் இப்பொழுது சொல்கிறேன், உனக்கானது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் உனக்கு எது தேவையோ அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. காலப்போக்கில் அனைத்துமே உனக்கு புரிய வரும். நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனி இன்பமாக மட்டும்தான் இருப்பாய். கவலைகள் அனைத்தையுமே தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் என்னும் மலையில் நீ நனைய தயாராக இரு. உனக்காக நான் இருப்பேன். எந்நாளும் இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையுமே செய்வேன். கலங்காமல் இரு. ஓம் சாய்ராம்.